இல்லை. பயணத்தில் களைப்பு இல்லை. கண்டு களிக்க காட்சிகளோ ஏராளம். நாம் காண்பதற்குள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன காட்சிகள். தொடர்ந்து பயணிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க்கை கூட இப்படிதான். நாம் பயணிக்கிற போதே நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி போய்க்கொண்டே இருக்கிறது. நடந்து முடிந்த வாழ்க்கை திரும்புவதே இல்லை. நம்முடைய இளமை காலங்களும் அப்படியே தான். முடிந்து போனது தான். பயணிக்கிற போது கூட இப்படியே தான் நடக்கிறது. நாம் காணுகிற காட்சிகள், நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் முன்னோக்கி போகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி சொல்லனா மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, வாழ்ந்து முடிந்த வாழ்க்கை திரும்புவதே இல்லை. அது பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. எப்போதும் இந்த காட்சிகள் எல்லாம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. சூழ்நிலை கைதிகளாகி போகிறோமோ என்னவோ தெரியவில்லை. பயணிக்கிற பயணம் இன்பமான பயணமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் நம்மை முந்தி போகிறவர்களாகவும் இருக்கிறார்கள், நமக்கு பின்னால் வருகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த பயணத்திலே தொடர்ந்து பயணிப்பது சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலை இங்கே நமக்கு கொடுப்பது நாம் செல்லுகிற பயணம் மட்டுமே தான். இப்படி பயணிக்கிற போது தான் நமக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் கூடவே தொற்றி கொண்டு வருகிறது. பாருங்கள், காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாம் காண்பதற்குள் அவை நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா நம் வேகமாக பயணிக்கிறதுனாலே நம்முடைய காட்சிகள் நம் கண்களுக்கு புலப்படுவதற்கு முன்பாகவே பின்னோக்கி நகர்ந்து போய் மறைந்து விடுகின்றன. எனவே பயணிப்போம், பயணம் செய்வோம், பயணத்தில் மகிழ்ச்சி கொள்வோம். எங்கு செல்லுகிறோமோ அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மனநிலையும் நம்முடைய சந்தோஷமும் மாறிக்கொண்டே இருப்பதை நாம் உணரலாம். தொடர்ந்து பாதையிலே பயணிக்கிற போது வருகிற சந்தோஷம் அலாதியானது. இதை அனுபவியுங்கள். நீங்களும் பயணித்து பார்த்து காட்சிகளை கண்டு ரசித்து மகிழுங்கள். சரிதானே?